கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே தெரிகிறது அல்லவா சிலுவை. இந்த சிலுவையின் அகலமும் உயரத்தையும் காட்டிலும், நீளத்தை காட்டிலும் இயேசுவின் அன்பு அளவிட முடியாது. அந்த அன்பை நமக்கு தெரிய வேண்டும். நம்மை மீட்கவே ஒரு பரிசுத்தர் பாவியாக அங்கே சிலுவையிலே தொங்கினார். முழு இரத்தத்தையும் சிந்தினார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், காரி துப்பப்பட்டார், கொட்டினார்கள், அறைந்தார்கள், கேலி செய்தார்கள், வஸ்திரத்தை உருவி சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். யோசித்து பாருங்கள், இதையெல்லாம் யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. ஒருவன் நல்லவனுக்காக மரிக்கலாம், பாவிக்காக மரிக்கிறது. யோசித்து பாருங்கள், அந்த அன்பு எவ்வளோ உயரமானது, எவ்வளவு அகலமானது, எவ்வளோ நீளமானது இல்லை? அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பவுலடியார் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான மகா பாவி நான் என்று சொல்லுகிறார். வேதத்திலே ஒருவன் சொல்லுகிறான், தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், அது சிலுவையை, இயேசு கிறிஸ்துவை தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் கதறுகிறான், அழுகிறான், தலை குனிஞ்சு அழுகிறான். அவனுடைய பாவத்தை நினைத்து வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அழுகிறான், என் பாவத்தை மன்னிங்கள் என்று. நிமிர்ந்து பார்க்க முடியாமல் நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? இன்னும் துணிந்து பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோமா? நம்ம கண்களினாலும், கைகளினாலும், கால்களினாலும் விரைந்து செய்து கொண்டே இருக்கிறோமா? சாராயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? சிகரெட்டை கையில் எடுக்கிறோமா? பான்பராக்கு கஞ்சாவை எடுத்துக்கொண்டே இருக்கிறோமா? கத்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறோமா? வெறித்தனமாய் வாயிலை கெட்ட வார்த்தை சாபத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா? கண்ணி நிச்சய இருதயத்திலே சிந்தனை, அருவருப்பான சிந்தனைகளை ஃபோனிலே பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? தயவு செய்து உங்கள் பாவங்களுக்காக உணர்ந்து இன்று ஆண்டவரிடத்திலே உங்கள் பாவத்துக்காக துக்கித்து, இந்த பாவியாக என்னை மன்னிங்கள் என்று கதறுங்கள். இனி நாட்கள் இல்லை. பாவிலும் பெரிய பாவி நாம் இல்லையா? சவுலடியார் சொன்னது போல தானே? அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படிப்பட்ட பாவி, ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திலே துணிந்து போய் கோயிலுக்கு போகிறோம். துணிஞ்சு எல்லாத்தையும் ஆலயத்திலேயே நடந்து கொண்டே இருக்கிறது. தயவுசெய்து உங்களை தெரிந்து கொள்ளுங்கள், இல்லை அந்தோ பரிதாபம். தேங்க்யூ.